மிடில் கிளாஸ் மக்களில் பெரும்பாலானவங்க அவங்களோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிப்பது அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பான வழின்னு நம்பிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே அப்படி சொல்லி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். மாதம் வர சம்பளத்தில் ஒரு 1000, 5000, 10,000ன்னு பேங்க்கில் போட்டு வைப்பா. போட்ட பணத்துக்கு உனக்கு வட்டியும் கிடைக்கும், பணமும் பாதுகாப்பாக இருக்கும்னு நம்மளை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கேன். பேங்க்கில் பணத்தை சேமிப்பது உண்மையாகவே ஃப்யூச்சரை சேவ் பண்ணுமா? அது உண்மையா? கண்டிப்பாக இல்லை. என்னை பொறுத்தவரை பேங்க்கில் உங்கள் பணத்தை சேமிப்பது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு வழிமுறை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மக்கள் பேங்க்கில் பணத்தை சேமிப்பதற்கான ஒரு பொதுவான முக்கிய காரணம் வட்டி சம்பாதிப்பதாகும். ஆனால் பிரச்சனையே இங்கே அதான். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான சேவிங் அக்கௌண்ட்டுடைய வட்டி விகிதம் 2-4% தான் உள்ளது. அதிகபட்சமாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்டில் 5% கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவுடைய விலைவாசி உயர்வு வருஷம் 6%-7% வரைக்கும் இருக்குது. உங்கள் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருந்தால் அதுக்கு வட்டி 3%. ஆனால் விலைவாசி உயர்வு 6%. 1 லட்சத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணால் 3% வட்டியில் ஒரு வருடம் கழித்து அந்த பணம் 1,03,000 மாறி இருக்கும். ஆனால் விலைவாசிப்படி உங்கள் பணத்தோட மதிப்பு 6% குறையுது. ஸோ நீங்கள் போட்ட 1 லட்ச ரூபா பணத்தோட மதிப்பு 97,000 ரூபாயாக குறையுது. நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் வச்சு 10 பொருள் வாங்குறீங்கன்னா, இல்லை 100 பொருள் வாங்குறீங்கன்னா, அதே பொருளை வச்சு ஒரு வருஷம் கழித்து உங்களால் 97 பொருள் தான் வாங்க முடியும். உங்களோட 1 லட்சம் ரூபாய்க்கான வாங்கும் திறன் காலப்போக்கில் குறையும். இது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் என்னைக்கா நோட் பண்ணியிருக்கீங்களா? பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நான் 100 கோடி சொத்து வச்சுருக்கேன், 1000 கோடி சொத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர, யாருமே நான் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 கோடி பணம் போட்டு வச்சுருக்கேன்னு பெருமையாக சொல்கிறது கிடையாது. இந்த வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட்டை விட அதிகமாக உங்களோட பணத்தை வளர்த்து உங்களை பணக்காரனை மாற்றக்கூடிய 5 சொத்துக்கள் என்னங்க தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சேமிக்கிற பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற இந்த சொத்துக்களை முதலீடு பண்ணால் உங்களாலையும் காலப்போக்கில் பணக்காரனாக ஈஸியாக மாறிட முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, ரியல் எஸ்டேட், த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த். வரலாற்று ரீதியாக இந்தியாவில் ரியல் எஸ்டேட் என்பது பாதுகாப்பான மதிப்புமிக்க முதலீடுகளில் ஒன்றாக இருக்குது. இது தலைமுறையாக செல்வத்தை வளர்ப்பதற்கான பெருக்குவதற்கான ஒரு சிறந்த மூலதனமாகும். இந்தியாவில் கடந்த 20 வருடங்களாக சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரியான நகரங்களோட நிலத்தோட மதிப்பு 2-3 மடங்காக அதிகரித்து வருது. சென்னை சிட்டியில் மெயின் ஏரியாவில் ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 லட்சத்துக்கு ஒரு கிரவுண்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற தொழில் போட்டியில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் அந்த இடத்த 1 கோடி கொடுத்து கூட வாங்க ரெடியாக இருக்காங்க. அதுலேயும் பல பேர் KFC, ஓட்டோ, TVS, ஹோண்டா மாதிரியான கம்பெனியோட ஷோரூமுக்கு அவங்க நிலத்தை வாடகைக்கு கொடுக்குறாங்க. அட்வான்ஸாக குறைந்தது 10 லட்சமும், வாடகையாக மாதம் 50,000 முதல் 5 லட்சம் வரை இடத்தோட அளவை பொறுத்தும் அந்த நிலம் இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் பணம் சம்பாதிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி OMR ஈஸியால் எவன் இடம் வாங்கி போட்டானோ அவன் தான் இன்றைக்கி சென்னையில் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் சுற்றிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் பாதை அந்த பக்கம் வருதா, இல்லை தேசிய நெடுஞ்சாலை வருதா, ஏர்போர்ட் மாதிரி ஃபெசிலிட்டி அங்கே பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியாவாக பார்த்து ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. முக்கியமாக அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை நீங்களே முயற்சி எடுத்து செக் பண்ணுங்கள். அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. பிகாஸ் நாட்டில் தொழில் பண்ணுறவனை விட திருட்டுத்தனம் பண்ணுறவன் தான் அதிகமாகிட்டு வரான். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நம்பர் 2, ஸ்டாக் மார்க்கெட், ஓனர்ஷிப் இன் த எக்கனாமி. ஸ்டாக் கார் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்வது உங்கள் வெல்த்தை உருவாக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி. ஒரு கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் வாங்குவது அந்த கம்பெனியில் ஒரு பகுதியை வாங்குவதற்கு சகம். இன்றைக்கி ஒரு கம்பெனியுடைய ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா, நாளைக்கு அந்த கம்பெனி 100 மடங்காக வளர்ச்சி அடைந்தால் உங்களோட ஷேரோட மதிப்பு 100 மடங்கு வளரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் 2000ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்து இருந்தால் அதோட இன்றைய மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்கும். காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பவரே இதுதான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முதலீடு செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும்.
94 வயதில் கூட உலக பணக்காரங்களில் டாப் 10ல் ஒருத்தராக இருக்கிறாரு வாரன் பஃபெட். தன்னுடைய 16 வயதில் இருந்தே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி உலகத்தோட டாப் கம்பெனிஸான ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸில் கூட அவர் முதலீடு செஞ்சுருக்காரு. அந்த கம்பெனி வளர வளர அவரோட சொத்து மதிப்பும் கூடவே வளருது. உங்களுக்கு எப்படி எங்கே எதில் முதலீடு பண்ணணும்னு தெரியலனா ப்ளூ சிப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது டாட்டா, மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் மாதிரியான மிகப்பெரிய கம்பெனிஸில் முதலீடு பண்ணுங்கள். தெரியாத கம்பெனியில் முதலீடு பண்ணி பணத்தை விடுவதை விட தெரிந்த பல வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக உயரும், ஆவரேஜாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் 3, கோல்டு, ஏ டைம்லெஸ் அசட். இந்தியாவில் தங்கம் என்பது செல்வத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. தங்க நகைகள், தங்க நாணயம், டிஜிட்டல் கோல்டுன்னு எதுவாக இருந்தாலும் விலைவாசிக்கு எதிராக மிகவும் சக்தி வாய்ந்த உலோகம்தான் தங்கம். 2010 1 கிராம் தங்கத்தை 1800 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். 2010 10 கிராம் தங்கத்தை 18,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி இருந்தால் அதோட இன்றைய மதிப்பு 60,000 ரூபாய்க்கு மேலே. தங்கத்தோட மதிப்பு கடந்த 15 வருஷத்தில் 300% உயர்ந்து இருக்குது. நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நகையாக மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நகையாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம்னு உங்கள் தங்கத்தோட மதிப்பை குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நகையாக செய்யும்போது 1 கிராம் தங்கத்தில் 2% செம்பு சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஜிட்டல் கோல்டு பாண்டு இல்லாட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போது உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா, உங்கள் கையில் தான் உங்கள் தங்கம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு காயினாக வாங்க, அதுவும் 24 கேரட். என்னையை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுனா கோல்டு பாண்டு இல்லாட்ட டிஜிட்டல் கோல்டு தான். அதேமாரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கோல்டு காயின். இந்த 3 பெஸ்ட்டு. நம்பர் 4, ஸ்டார்ட் அப் அண்ட் ப்ரைவேட் ஈக்குவாலிட்டி. ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு. நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்லைனா வளர்ந்து வர்றத ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டைமில் இந்தியாவுடைய ஈக்கோ சிஸ்டம் ஸ்டார்ட் அப் கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓலா, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸோடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கம்பெனி மீது நம்பிக்கை வைத்து ஒரு சில கோடிகளையும் லட்சத்துலேயும் முதலீடு பண்ணவங்க தான் இன்றைக்கி அந்த கம்பெனி மூலமாக நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் எடுக்கிற ரிஸ்க்கு எப்போவுமே கண்ணை மூடி இருக்கக்கூடாது. ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதிகமாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கால்குலேட் ரிஸ்க் தான் எடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, வெற்றி பெற்ற ஸ்டார்ட் அப்னு ஓலா, ஸ்விக்கி, சொமேட்டோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பைஜூஸ் மாதிரி காணாமல் போன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸையும் கணக்கில் வச்சுக்கணும். அதை பற்றி யோசிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பதிலே ரொம்பவும் சுலபமான ஆனால் அதிக பயன் தரக்கூடிய ஒரு மெத்தட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்டுன்னு தனித்தனியாக முதலீடு செய்வதை விட மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தாலே உங்களால் கூட 10லேருந்து 20 வருஷத்தில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். HDFC, TCS, ஆசியன் பெயிண்ட்ஸ் மாதிரியான நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங் மூலமாக பல மடங்காக உயரும். இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆவரேஜாக வருஷத்துக்கு 12%. அதுவும் கடந்த 10லேருந்து 20 வருஷத்தில் 20% ரிட்டர்னை கொடுத்துருக்கு ஓவராலாக. பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் கொடுக்குற வட்டி விகிதம் 4, விலைவாசி உயர்வு 6%. இதை விட டபுள் மடங்காக மியூச்சுவல் ஃபண்டில் 12% ரிட்டர்ன் வருது. சரியாக எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும் உங்களுக்கு தெரியலைன்னா ஜிப் மூலமாக முதலீடு பண்ணுங்கள். ஜிப்பில் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். தனிப்பட்ட ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு நேரமும் தெளிவும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவது ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்கும். ஸோ உங்களோட அவசர தேவைக்கு மட்டும் பேங்கில் கொஞ்சம் பணம் வச்சுட்டு மீதம் உள்ள பணத்தை நான் சொன்ன இந்த சொத்துக்களில் முதலீடு செய்ய ஆரம்பிங்க. ஃபைனலி ஒரு வழியாக உங்களோட பணத்தை எங்கே வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இப்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் உறங்க வைக்காதீங்க. நான் சொன்ன இந்த மதிப்புமிக்க சொத்துக்களில் முதலீடு செய்யுங்க. உங்களோட பணம் உங்கள் கண் முன்னாடியே பேசிவாக வளருவதையும் உயர்வதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே இந்த மாதிரி நிறைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்க நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? டாடா, பை, சீ சூன்.